நம்மளோட பாரம்பரிய இனிப்பு பலகாரம்ல ஒண்ணு சோமாசு. பண்ணலாமா? 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். இப்போ ஒரு பேன்ல 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. லைட்டா சூடு ஏறினாலே போதும். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் துருவன தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பூரணத்துக்கு 1/2 கப் அளவு சர்க்கரையை பொடி பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த ரவையுமே பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு பொட்டுக்கல்லையுமே பொடி பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா நமக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி. இப்போ கொஞ்சம் கீழே மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு சின்ன போர்ஷன் மாவு எடுத்து இந்த மாதிரி மெல்லிசா திரட்டி எடுத்துக்கோங்க. உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை வச்சுட்டு எல்லா பக்கமும் தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டா சீல் பண்ணிட்டு இந்த மாதிரி சோமாச கட்டர்னு விற்கும், அதை வச்சு நல்லா கட் பண்ணிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணி எல்லா சோமாசும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு பொறுமையா 2